ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரு சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்ல. சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்தரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. மிதுன ராசி 2026 மார்ச் இந்த மாதத்துல ரிஷபராசில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம், என்னென்ன விசேஷங்கள் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற கிரகம் குரு கிரகம் இந்த ராசியில இருக்கு, வக்ரியா இருக்கு. இது கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா வக்ரியா ஆயிருக்கிற இந்த கிரகம் கொஞ்சம் டிலே பண்ணும். ஆனாலும் கூட சுப கிரகம் ஆயிருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சப்தம பாவத்தை இது பார்த்துட்டு இருக்கு. அதனால நான் சொல்றது என்னன்னா, யார் யாருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையோ, யார் யார் தேடுறீங்களோ லைஃப் பார்ட்னர், அவருக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிற கேது கிரகம் அண்ணன் தம்பி நடுவில் ஏதாவது சண்டே வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அன்னெசரி ஜெர்னிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குறவருக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி யார் யார் எஸ்டேட்டு, அது இல்லாம விவசாயம் பண்றதுக்கு நீங்க வாங்குறீங்க லேண்ட், அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா வித்தவுட் எனி டிலே நடக்கிற சான்சஸ் இருக்கு. இதுக்கப்புறம் தசம பாவத்துல இருக்கிற சனி கிரகம் நாம பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாப் விஷயத்துல கொஞ்சம் ப்ரோக்ரஸ் இருக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். நீங்க ஜாபுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, அங்கே சக்சஸ் இருக்காது, அந்த ரிசல்ட் வராது, ரெஸ்பான்ஸ் வராது. இருக்கிற ஜாப்லயே உங்களுக்கு டென்ஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நவம பாவத்துல இருக்கிற கிரகங்களை பார்த்தா லாங் ஜெர்னிஸ் இருக்கு, ஆனா லாபம் இருக்கு. வெளிநாட்டுல யாராவது ஜாப் தேடுறீங்களோ, வெளிநாட்டுல இருந்து வேற ஒரு தேசத்துக்கு போறதுக்கு யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, எல்லாருக்குமே இந்த டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது வெளியே அது வித்திட்டு அவரு கடன் பிரச்சனை கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க முயற்சி பண்ணா இந்த டைம் பீரியட்ல சக்சஸ் கண்டிப்பா அமையும். ஸோ இந்த விஷயங்களுக்கு அப்புறம் சில பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்திருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அவர் எல்லாமே ஒன்று கூடுற சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது, பிஸ்னஸ் பண்றது ரொம்ப நல்லது. யார் லிக்விட் பிஸ்னஸோ, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோ, ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றதுக்கோ அவர் எல்லாருக்குமே நல்லது.
ப்ரொமோஷனுக்காக யார் தேடுறீங்களோ, ப்ரொமோஷனுக்கு யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, டிரான்ஸ்ஃபருக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது கவர்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, பிரைவேட் ஆயிருந்தாலும் சரி, அவருக்கு ரொம்ப சக்சஸ் ப்ரோக்ரஸ் இந்த டைம் பீரியட்ல மிதுராசியில பிறந்தவருக்கு இருக்கு. உடம்பு பிரச்சனை, ஏதாவது ஹெல்த் பிரச்சனை நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா வெளியே வருவீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மிதுன ராசி அவருக்கு இருக்கு. நன்றி.